யாவரும் தமிழ்ஜெபம் செய்வோம். வந்திருக்கும் அனைவருக்கும் முதல் நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரம்ப பாடலாக நாம் யாவரும் எழுந்து நின்று பாடல் எண் 67 பாடுவோம். பக்கம் 213. பாடல் எண் 213, பக்கம் 67. கர்த்தரின் சந்நிதி இன்று நாம் கொடுவோம். கர்த்தரின் சந்நிதி இன்று நாம் கூடினோம். இங்கே நாம் அவரின் அன்பிலே மூழ்கினோம். அவரை அண்டியே செல்வோம். கர்த்தர்தான் என்னோடே, நான் இன்று மகிழ்வேன். அவர்க்கென்ற அவன்பென்றுமே என்னை ஆட்கொள்ளுமே. அவரில் என்றுமே பூரிப்பேன். ஆய்ந்த போவேனே ஆண்டவர்க்கென்றென்னை அடிமையாகவே ஈவேனே. அவரின் காணிக்கை என் ஜீவன் என் ஆஸ்தி எல்லாம் அவர்க்கென்று ஈவேனே. கர்த்தர்தான் என்னோடே, நான் என்று மகிழ்வேன். அவர்க்கென்ற விசுவேன். அவன்பென்றுமே என்னை ஆட்கொள்ளுமே. அவரில் என்றுமே பூரிப்பேன். இங்கே நாம் கூடினோம், கெம்பீரம் கொள்ளுவோம். படுத்தெல்லாம் ஆஸ்தி மிகுதி. ஆழ்ந்த வீட்டை நாடி செல்லுவேன். என்றென்றும் என் கைதி. கர்த்தர்தான் என்னோடே, நான் என்று மகிழ்வேன். அவர்க்கென்ற விசுவேன். அவர்க்கென்றுமே என்னை ஆட்கொள்ளுமே. அவரில் என்றுமே பூரிப்பேன். மாறுதர வேதம் வசத்துக்காக மார்க்கின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 20 25 வரை. மார்க்கின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 20 25 வரை. வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு
ஒன்றும் 30, ஒன்றும் 60, ஒன்றும் 100மாக பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. இன்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். யாரும் சேர்ந்து வாசிப்போம். அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் அவனுக்கு உலகம் எடுத்துக் கொள்ளப்படும். ஆரம்ப ஜெபத்தை சேகரங்கள் அவர்கள் எடுப்பாங்க. எல்லாருக்கும் ஹாப்பி சாபத். இன்னைக்கு நீச்சா டாக்ல வந்து நான் அதை பற்றி எடுக்க போகிறேன்னா, இந்த விஷயம்தான் நம்ம பாடி ஃபுல்லாகவே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நிறைய அதுதான் நம்ம பாடியில் வந்து இருக்கும். யாராவது கெஸ் பண்ணுறீங்களா? பிளட்டு அது சப்ஸ்டன்ஸ் அது மாதிரி கிடையாது. மசில்ஸ் அதை பற்றி தான் நான் இன்னைக்கு எங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். தசை, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து போன்ஸ் வந்து 206 அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் தசை வந்து பார்த்தீங்கன்னா 600 மசில்ஸ் வந்து நம்ம பாடியில் வந்து இருக்குது. மசில்ஸ் எப்படி நம்ம பாடியில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக அது வந்து நம்ம ஒவ்வொரு செயல் நம்ம மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து தசை வந்து தேவைப்படுது. அதே மாதிரி ஒவ்வொரு போனையுமே அது என்ன பண்ணுன்னா சுற்றி கவர் ஆகிருக்கு. ஸோ அது வந்து போனுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் மாதிரியும் என்ன பண்ணுன்னா மசில் வந்து வேலை செய்யுது. நம்ம கண்ணை சிமிட்டுறது முதல் நம்ம ஒரு படி நம்ம கால் எடுத்து வைக்கிற வர மசில் இல்லை அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, எதுவுமே நம்மளால செய்ய முடியாது. மசில்ஸ்லேயே வந்து நிறைய ஷேப்ஸ் இருக்குது. என்னென்ன ஷேப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பிண்டில் ஷேப். நம்ம பைசெப்ஸ் எல்லாரும் ஜிம்லலாம் இது பண்ணுறாங்கல்ல பைசெப்ஸ், அதெல்லாம் வந்து ஸ்பிண்டில் ஷேப்பில் இருக்க மசில். அப்புறம் வந்து ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்குது. அப்புறம் வந்து சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது. இப்போ நம்ம வாயை சுற்றி இருக்க மசில் வந்து சர்க்குலர் ஷேப்பில் இருக்க மசில் தான். அதே மாதிரி நம்ம பாடியிலே வந்து பெரிய மசில் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பட் மசில் தான் வந்து பெரிய மசில். ஸ்மாலஸ்ட் மசில் வந்து காதில் இருக்க மசில். ஸ்ட்ராங்கஸ்ட் மசில் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜா மசில். அதுதான் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட் மசில் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம கை கால் அங்கே இருக்க மசில்லாம் வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம ஏதாவது பொருள் நம்ம எடுக்கணும்னு நினச்சாதான் அது வந்து ஒர்க் ஆகுது. ஆனால் இப்போ அந்த ஹார்ட் மசில் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வாலன்ட்ரி, அதெல்லாம் வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுவாக என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அது வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த மசில்ல இருந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்குன்னு சில தனித்துவங்கள் இருக்கு.
அதுல இருந்து நம்ம என்ன லெசன் சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மசிலுக்குமே ஒரு வேலை இருக்கு. நம்ம பாடியில இருக்க சின்ன மசிலா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வேலை இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சுண்டு விரலை மடக்கிறதுக்கோ, இந்த கட்டை விரல், ஸோ எல்லாத்துக்குமே வேற வேற மசில் ஒர்க் ஆகுது, வேற வேற நர்வ் ஒர்க் ஆகுது. ஸோ ஒரு மசில் ஒர்க் ஆனாலும் அந்த மூமெண்ட்டை நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு மசிலுக்குமே ஒரு தனித்துவமான ஒரு வேலை இருக்கு. ஒருவேளை அந்த மசில் வந்து வீக்கன் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது பக்கத்துல இருக்க மசில் என்ன பண்ணும்னா அந்த வேலையை வந்து என்ன பண்ணும், சில பண்ண அது என்ன பண்ணும், முயற்சி பண்ணும். ஆனா அந்த மசில் என்ன ஆகும்னா இன்னும் வீக் ஆயிடும். ஏன்னா அது 2 வேலை செய்யுது இல்லையா, அஃபெக்ட் ஆன மசிலோட வேலையும் சேர்த்து செய்யறதுனால அந்த மசில் வந்து ரொம்பவே வீக் ஆயிடும். ஸோ ஒரு ஒரு செயல் நம்ம செய்யணும் அப்படின்னா அந்த மசில் வேலை செஞ்சா மட்டும்தான் அந்த ஒரு மூமெண்ட்டை நம்மளால பண்ண முடியும். கை மடக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒவ்வொரு மசில் வந்து இருக்கு. ஸோ எந்த ஒரு மசிலுக்குமே வேலை எல்லாமே இல்லை, ஒவ்வொன்றுத்துக்குமே தனித்துவமான ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, இருக்க மசிலே ரொம்ப சின்ன மசில் வந்து நம்ம காதில் இருக்க மசில் தான். பட் ஆனால் அது வந்து இதுவா இல்லை அப்படின்னா நிறைய பிரச்சனை வரும். ஒருவேளை கால் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அது பிரெயின் வரையுமே அது என்ன பண்ணணும்னா அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு வேலையை வந்து காட் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஆளுக்குமே ஒரு பர்பஸ், தனியான ஒரு பர்பஸ் இருக்கு. அதை வந்து வேற யாராலையும் கண்டிப்பா அதை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. நம்ம கொடுத்துருக்க வேலையை நம்மளால மட்டும்தான் செய்ய முடியும், நம்மளால மட்டும்தான் பெஸ்டா செய்ய முடியும். ஸோ தேவன் வந்து நமக்கு என்ன ஒரு பர்பஸ் வச்சிருக்காங்க, நம்ம ஃபேமிலியிலயா இருக்கட்டும், ஃபேமிலியில நமக்கான என்ன ஒரு பர்பஸ் இருக்கு, சர்ச்ல காட் எனக்கு இந்த சர்ச்ல வந்து எனக்கு என்ன ஒரு வேலை வச்சிருக்கணும்னு சொல்லி நம்மளுடைய பர்பஸை நம்ம என்ன பண்ணணும், காட்டை நம்ம கேட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பாடம். ரெண்டாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மசில் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அது அதோடே வந்து என்ன ஆகுதுன்னா நிற்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஷோல்டர்ல வந்து ஒரு மசில் அஃபெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அது வீக் ஆயிடுச்சு அப்படின்னா சுற்றி இருக்க மசில் என்ன ஆகும்னா போக வீக் ஆயிரும். ஏன்னா வீக் ஆனதுனால அதால வந்து ஒரு மூமெண்ட் அதால பண்ண முடியாது. ஸோ சுற்றி இருக்க மசில் வந்து அந்த மூமெண்ட்டை ட்ரை பண்ணும்போது சுற்றி இருக்க மசில் எல்லாமே என்ன ஆகும்னா கிராஜுவலாக பொறுமையாக வீக் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் ஒரு பேஷண்ட் வந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாங்க எந்த மசில் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கரெக்டா கண்டுபிடிச்சாதான் எங்களால அதுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் வந்து கரெக்டா கொடுக்க முடியும். ஸோ ஒன்று அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அது அவங்க கேர்லெஸ்ஸா விட்டாங்கன்னா சுற்றி இருக்க மசில் ஸ்லோவா அப்படியே என்ன ஆகும்னா வீக் ஆகி ஃபுல்லா அது என்ன ஆகுதுனாக்கா அது வந்து வீக் ஆகும். அப்ப இப்ப இந்த ஷோல்டரை வந்து ஃபுல்லா வீக் ஆக்கணும்னா நீங்க பெருசா போய் விழுந்து அது வந்து உடனே இதுவாயிடும், அதெல்லாம் பண்ண தேவையில்ல. குட்டியா ஒரு மசில் வீக் ஆச்சுன்னா பொறுமையா கிராஜுவலா ஃபுல்லா ஷோல்டர் மூமெண்ட்டே என்ன ஆகும்னா ரெடியூஸ் ஆகிற அளவுக்கு அதால என்ன பண்ண முடியும்னா நம்ம பாடியில இம்பாக்ட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பையோ நம்ம லைஃப்பை வந்து முழுசா வந்து அழிக்கிறதுக்கு ஒரு பெரிய பாவமோ இல்லை நிறைய பாவங்கள் தேவையில்லை, ஒரே ஒரு சின் போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரே ஒரு பாவம் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்லையும் நம்ம இவ்வளவு நாள் கட்டின கேரக்டர் எல்லாத்தையுமே முழுசா அதால வந்து குலைச்சு போடுற சக்தி வந்து அதுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. One sin cherished is sufficient to work degradation of character and mislead others. ஒரே ஒரு பாவம் வந்து நம்ம தொடர்ந்து நம்ம அதை வந்து ஆசையா செரிஷ் பண்ணி வச்சிருக்கோம், அது நம்மளையும் அழிக்கும், சுத்தி இருக்கவங்களையும் அது என்ன பண்ணுமா அழிக்குமா. One sin unrepented is enough to close the gates of heaven against. ஒரே ஒரு சின் இருந்தா நம்ம ஹெவனுக்கு போற அந்த ஒரு வே வந்து அதை என்ன பண்ண முடியும், அடைக்க முடியும்னு சொல்றாங்க. அப்போ நம்ம நினைப்போம் நான் இந்த ஒரு விஷயம் தானே பண்றேன், பெருசா நான் ஒன்றும் பண்றது இல்லை, ஒரு சின்ன விஷயம் அது ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது கிடையாது. அது நினைச்சா நம்மளோட குணங்கள் எல்லாத்தையுமே முழுசா அதால மாத்தி சேட்டன் கிட்ட அதை என்ன பண்ண முடியும், நம்மள வழிநடத்த முடியும்னு சொல்லி பாக்குறோம். If one sin is cherished in the soul or one wrong practice retained in the life, the whole being is contaminated. The man becomes an instrument of unrighteousness. ஒரே ஒரு சின் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு கருவியா நம்ம என்ன பண்றோம், அந்த இடத்துல மாற்றப்படுறோம்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்ப நம்ம நம்ம நினைக்கிற மாதிரி நான் இது வந்து பெரிய பாவம் கிடையாது, இதை விட பெருசா பண்றாங்க அந்த மாதிரி நம்ம நினைக்காம நம்ம கிட்ட என்னென்ன பாவங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், நம்ம யோசிக்கணும். நிறைய டைம் நம்மளே இதை ஃபீல் பண்ணியிருப்போம், சின்னதா தான் இருக்கும், இது நம்ம இவ்வளவு பெருசா நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம், ஆனா அது நம்மள வழி நடத்தின அந்த பாதையை பார்த்தோன்னா எங்கேயோ கொண்டு போய் நம்ம விட்டுருக்கோம். அப்படியே கிராஜுவலா ஒன்னுன்ற நம்பர் எப்பவுமே ஒன்னா இருக்காது, 2, 3 அப்படின்னு சொல்லி அது போயிட்டே இருந்து மல்டிப்ளை இன்னும் தான் என்ன ஆகும், மல்டிப்ளை ஆகும்னு சொல்லி நம்ம பாக்குறோம்.
ஸோ என்ன பாவம் நம்ம கிட்ட இருக்கு, தேவனே என்கிட்ட ஒரு பாவம் இருந்தாலும் அதை என்கிட்ட வந்து நீக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், நம்ம ப்ரேயர் பண்ணோம். 3வது லெசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மசில் வந்து பேரலைசஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து உடனே பேரலைஸ் ஆயிடாது. இப்போ வயசானவங்கன்னா அது வேற கேட்டகரி. பட் ஆனா ஒரு ஹெல்த்தியா இருக்க ஒரு இண்டிவிஜுவலுக்கு முழுசா ஒரு ஒரு தசை வந்து செயல்ல இருந்து போகுதுன்னா அது நிறைய ஸ்டேஜஸை தாண்டினாதான் அது அந்த ஸ்டேஜுக்கு போகும். முதல்ல வந்து வலிக்கும், ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இரிட்டேஷனா இருக்கும். முதல்ல அதுக்கப்புறம் அவங்களால ஒரு மூமெண்ட் அவங்களால செய்ய முடியாது. அது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஆகும், அந்த வேலையை செய்ய முடியாது. அப்புறம் ஸ்வெல்லிங் ஆகும். அப்புறம் இங்க இருக்கு அப்படின்னா அப்படியே ரேடியேட் ஆகும், இது வரை வரும். இல்ல ஹிப்ல இருக்குன்னா கால் வரைக்கும் ரேடியேட் ஆகும், அந்த மாதிரி பரவும். கடைசி ஸ்டேஜ்ல என்ன ஆயிடும் அப்படின்னா அது வந்து பேரலைசிஸ் ஆயிடும். ஒருவேளை அந்த பேஷண்ட் வந்து வலிக்குதுன்னும் போதே எங்கள்கிட்ட வந்திருந்தாங்க அப்படின்னா அந்த வலி எதனால வந்துச்சுன்னு சொல்லி அதை இது பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ரொம்ப ஈஸி, முடிச்சிடலாம். ஆனா அவங்க அதை அப்படியே விடுறதுனால பேரலைசிஸ் வந்துருச்சு அப்படின்னா திரும்ப அதோட வேலையை கொண்டு வர முடியாதுன்னா அப்படி கிடையாது. கண்டிப்பா திரும்ப அந்த மசிலுக்கு வந்து அதோட வேலையை நம்மளால கொண்டு வர முடியும். ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கும். திரும்பவும் அந்த பேரலைஸ் ஆன மசிலை திரும்பவும் மூமெண்ட் கொடுத்து ரொம்ப ஸ்பெஷல் கேர் கொடுக்கணும். திரும்ப அது மூமெண்ட் கொடுத்துட்டே இருக்கணும். அவங்களால அதை செய்யவே முடியாது, துவண்டு போயிருக்கும் கை. அவங்க ஃபுல்லா இப்ப இந்த கை பேரலைஸ் ஆயிடுச்சுன்னா இந்த கையில எல்லா வேலையும் செஞ்சு பழகிடுவாங்க. இந்த கையை அவங்க யூஸே பண்ணவே மாட்டாங்க. இதை யூஸ் பண்ண வைக்கணும். திரும்பவும் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு சென்சேஷன் இல்லைன்னா கூட அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. திரும்ப அது எல்லாமே கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ நாள் அது. இப்போ ஒரு 3 மாசத்துல அது பேரலைஸ் ஆயிருக்கா அப்படின்னா இது சரி பண்ண 6 மாசம் ஆகும். டபுள் த அமௌண்ட் வந்து அது சரி பண்றதுக்கு அவ்வளோ நாள் வந்து இது இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதே மாதிரிதான் நம்மளும் வந்து ஒரு பாவத்தை பாக்குறோம். அது முதல்ல என்ன ஆகுதுன்னா பெருசா ஒன்றும் இல்லை, சின்னதா தான் தெரியுது. போக போக என்ன ஆகுதுன்னா அது அடுத்த ஸ்டேஜ் போயிட்டு வளர்ந்துட்டே இருக்கு. அப்புறம் ஒரு கட்டத்துல நம்மள மீறி அது என்ன ஆகுதுன்னா நம்ம அதை செய்ய ஆரம்பிச்சிடும். நம்ம கண்ட்ரோல்லே அது இல்லாம ஆயிடுது. நம்ம நினைச்சாலும் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத ஸ்டேஜுக்கு போயிடுது. ஆனா அந்த இடத்துல நம்ம கைவிடப்பட்டோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. எப்படி அந்த மசில் பேரலிசிஸ் போனாலும் திரும்ப அதோட வேலையை செய்ய வைக்க முடியுதோ அதே மாதிரி அந்த பாவத்துல நம்ம என்ன எக்ஸ்ட்ரீம் போயிருந்தாலும் திரும்ப அதுல இருந்து வெளியே கொண்டு வர்றது பாசிபிள். ஆனா அது என்ன ஆகும்னா கஷ்டமா இருக்கும். இந்த மசிலுக்கு நம்ம எவ்வளவு கேர் கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு கேர் பண்ணணும், ப்ரேயர் பண்ணணும், நிறைய அந்த விஷயத்துக்காக நம்ம படிக்கணும். நிறைய டெம்டேஷன்ஸ் நம்ம வந்து அதுல வர்றதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணாதான் திரும்பவும் அந்த பாவத்துல இருந்து நம்மளால வெளியே வர முடியும்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஸோ அந்த அந்த வலி வரும்போது ஏன் வந்து வரமாட்டாங்க அப்படின்னா அலட்சியம் பண்ணிடுறாங்க. சரி வலிக்கு தானே, அந்த கை வலி தானே, சரி ஒரு நாள் படுத்துட்டோம்னா சரியாயிடும், சரி ஓகே இந்த கை வலிக்குதா இந்த கையால எல்லா வேலையும் செஞ்சு நம்ம பழகிடலாம் அப்படின்னு சொல்லி விட விட ஒரு கட்டத்துல இந்த கை ஒண்ணுமே பண்ண முடியாத ஆகுற மாதிரி. இந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்ப இதுதானே நான் பண்றேன், போக நான் மாறிடுவேன், இல்லை நான் இன்னும் கொஞ்ச நாள் போட்டு நான் அதை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம விட விட ஒரு நாள் நம்மள மீறி நம்மளால அதை கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு அந்த பாவம் என்ன ஆகுது போகுதுன்னு சொல்லி பாக்குறோம். சில நேரம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த மசில் பேரலைஸ் ஆன மசில் அதோட வேலையை அது மறந்துடும். இப்போ ஒரு வேலை இந்த மசிலுக்கு வந்து கை மடக்கிறது தான் வேலை அப்படின்னா அந்த மடக்கிற வேலையை அது என்ன மறந்துருக்கும். அந்த நேரத்துல நாங்க என்ன பண்ணுவோம்னா எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன், ஸோ ஒரு மிஷின் வச்சு எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் கொடுப்போம். அப்ப அது தானா அதை வாலண்டரியா பண்ண வச்சு அதுக்கு திரும்ப ரிமைண்ட் பண்ணும்போது தான் அது என்ன ஆகும்னா ரெக்கவரி ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரிதான் அந்த பாவம் நம்ம எப்படி இருந்தோம், கடலுக்குள்ள இருந்தோம், நம்மளோட அந்த வழியே மறக்க பண்ணி நம்ம என்ன பண்ணிடுறோம், நிறைய நேரம் அந்த பாவத்துக்குள்ள மூழ்கிறோம் சொல்லி நம்ம பாக்குறோம். ஆனா அப்படி இருந்தாலும் நம்ம பாடி தான் கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள். ஹோப்ன்றது வந்து இல்லாம இல்லவே இல்லை. எவ்வளவு ஒரு மோசமான நிலைக்கு போயிருந்தாலும் கண்டிப்பா அந்த இடத்துலயும் காட் வந்து நம்மளை மீட்டு கொண்டு வர முடியும். ஆனா அந்த ஒரு ப்ராசஸ் வந்து கஷ்டமானதா இருக்கும். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம தேவனுக்கு வந்து ஒத்துழைச்சு நம்ம ப்ரேயர் பண்ணி அதை நம்ம என்ன பண்ணோம் சரி பண்ணணும்னு சொல்லி நம்ம பாக்குறோம். கடைசி பாடம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு மசில் வீக்கன் ஆயிடுச்சு, அது இதுவாயிடுச்சு அப்படின்னா நாங்க ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லி கொடுக்கறது வந்து எக்ஸசைஸ் தான் வந்து நாங்க சொல்லி கொடுப்போம். ரொம்ப அதிகமாலாம் சொல்லி தர மாட்டோம். மினிமம் 3 மேக்ஸிமம் 5 இவ்வளவுதான் எக்ஸசைஸ் வந்து அவங்களுக்கு நாங்க சொல்லி கொடுப்போம். அதை வந்து நீங்க டெய்லி செஞ்சுட்டு ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா என்ன பண்ண மாட்டாங்க, அதை செய்யவே மாட்டாங்க. அது வந்து இந்த ஒண்ணு செய்வாங்க, ஒரு நாள் ஒண்ணு செய்வாங்க, இல்ல மறுநாள் ஒண்ணு செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்படியே போய் 2 வாரம் கழிச்சு வரும்போது இன்னும் அதிகமா தான் இருக்கு, நீங்க சொன்ன எக்ஸசைஸ் தான் நான் பண்ணோம், இன்னும் அதிகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சரியா செஞ்சுக்கவே மாட்டாங்க. அது 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 சரியாகிறதுக்கான வழி ரொம்ப சிம்பிள். அந்த எக்ஸசைஸை டெய்லி பண்ணா போதும். சிம்பிளான எக்ஸசைஸ் 3 எக்ஸசைஸ் அதை ஒழுங்கா
ப்ராப்பரா அவங்க பண்ணாலே அது ஸ்ட்ரென்தன் ஆயிரும். அந்த மசில் வீக்கா இருக்க மசில் வந்து திரும்ப ஸ்ட்ரென்தன் ஆகி திரும்ப அது வேலையை வந்து செய்யணும். ஆனா அதை அவங்க செய்ய மாட்டாங்க. திரும்ப டாக்டர்கிட்ட வந்து காசு கொடுத்து அந்த மிஷின்ல வச்சு பண்ணாதான் அவங்களுக்கு திருப்தியா இருக்கும். அது நாங்க சொல்றதை செஞ்சா அவங்களுக்கு இதுவா இருக்காது. அதே மாதிரிதான் நமக்கு நம்மளுடைய எல்லா பிரச்சனைக்குமே சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளானதா தான் இருக்கும். இது செஞ்சா இது சரியாயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று நானும் எங்க அம்மா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது எங்க அம்மா சொன்னாங்க, இந்த யூடியூப்லாம் நிறைய வெயிட் லாஸ் வீடியோஸ்லாம் போடுறாங்க ஷெர்லின். அது எல்லாம் செய்யறாங்க, ஆனா ஒன்றும் பெருசா ரிசல்ட் வர எல்லாம் பொய் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அப்போ உண்மை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், இல்லம்மா யூடியூப்ல போறது எல்லாமே உண்மைதான். ஆனா யாரும் அதை செய்ய மாட்டாங்க, பார்ப்பாங்க. பாக்குறதோட சரி, அதுக்கான முயற்சி ஒண்ணுமே யாருமே எடுக்காதனாலதான் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க பேசிட்டு இருந்தோம். அதே மாதிரிதான் ஒரு சின்ன விஷயம், டெய்லி பிரேயர், பைபிள் ரீடிங், ஒரு சின்ன விஷயம். ஆனா அதையே நம்மளால என்ன பண்ண முடியல, தொடர்ந்து நம்மளால செய்ய முடியல. அது செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்வு கண்டிப்பா வந்து இன்னும் பலப்படும், இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகும். இன்னும் நம்ம கடவுள் கூட கிட்டி செய்யலாம் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதையே நம்மளால தொடர்ந்து செய்ய முடியல. அப்போ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம தேவன்கிட்ட போய் நிக்கிறோம். ஆனா அந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து நம்மளால செய்ய முடியல இல்லையா? எப்படின்னா நாகமான போய் அந்த இதுல நோய் சரியாகனா மூங்கி சின்னது சிம்பிளா வந்து அதுக்கான ரெமெடி இருந்தா நமக்கு வந்து இது பண்ண பெருசா ஏதாவது வேணும்னு கேட்கிறோம். பெருசா கொடுங்க, அப்பதான் வந்து அதை நான் செய்வேன் அப்படிதான் இருக்கும். ஆனா அதுக்கான ஒரு ரெமெடி வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ நம்ம என்ன பண்ணணும், அதே மாதிரி பைபிள் ரீடிங், ப்ரேயர் வந்து நம்ம என்ன பண்ணணும், தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும் செய்யணும். நம்மளுடைய பெரிய 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 பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் வந்து ரொம்ப சின்ன சொல்யூஷன், சிம்பிளான சொல்யூஷனாக தான் இருக்கு. நம்ம என்ன பண்றோம், அதை செய்யாம இருக்கோம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம இதுல இருந்து கத்துக்கிட்ட பாடங்கள் நம்ம என்ன பண்ணுவோம், நினைவு வச்சு நம்ம அதை வந்து நம்ம லைஃப்ல வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ எதுவும் டீச்சர் பிஸ்னஸ் செய்தி பாஸ்டர் மோகன் அவர்கள் எடுக்கணும். இதெல்லாம் ஒரு சிறு காரியத்தை நம்ம பார்ப்போம். ஜீசஸ் வந்து ஒரு சுவிசேஷ வேலையின் நடுவில் வந்து ஒரு வாட்டி ரொம்ப பசிக்கும்போது அவர் ஒரு அத்தி மரத்தில் வந்து பழம் இருக்குமா அப்படின்னு தேடி வர்றார். தெரிஞ்சவருக்கார். இப்போது இந்த அத்தி மரத்தில் வந்து அவர் பக்கத்தில் வந்து பார்க்கும்போது அதில் பழங்கள் ஒன்றும் இல்லை. அப்போ பழங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அது அத்தி பழங்களுடைய காலம் இல்லை. அப்போ அப்படி இருக்கும்போது ஜீசஸ் வந்து ஏன் இந்த அத்தி மரத்துல பழத்தை தேடி வரணும் அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கு. ரெண்டாவது வந்து அப்படியே ஜீசஸ் விடலை. ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, இந்த மரத்தை சபிக்கிறார். சபிக்கிறது வந்து ஒரு பயங்கரமான ஒரு சாபம். எப்படி அந்த வசனம் குறிப்பிடுதுன்னா, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் இன்னிடத்தில் கனியை சிஷ்யாதிருக்கப்படும். இது முதல் ஒரு காலம் ஒருவனும் இன்னிடத்தில் கனியை சிஷ்யாதிருக்கப்படும். அப்போ ஜீசஸ் வந்து இதை சபிக்கும்போது அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, டீச்சர்கள் அதை கேட்டார்கள் அப்படின்னு ஒரு லைன் கடைசியாக போட்டுருங்க. இப்போது எப்போவுமே நம்ம வந்து இதை படிச்சுட்டு போவோம் இல்லையா, டீச்சர்கள் அதை கேட்டார்கள் அப்படின்னு நம்ம போயிடுவோம். ஆனால் சுவிசேஷகன் ஏன் அப்படி ஒரு வார்த்தையை போடுறாரு, டீச்சர்கள் அதை கேட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எழுதிட்டு மறுநாளில் அவங்க அந்த பகுதியில் வரும்போது அது வேரோடு இந்த மரம். இப்போது பேதர் சொல்கிறப்பல, ஜீசஸ் நீங்கள் நேற்று சபித்த அந்த மரம் வேரோடு கூட இப்படி பட்டு போயிடுச்சு அப்படின்னு. அப்போது டீச்சர்கள் வந்து ஒரு கேள்வி கூட எழுப்புறாங்கன்னு திருத்தப்பிரவேசி சொல்லுது.
நமக்கு தெரியும் மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கல்ல ரட்சிப்பதற்கே வந்தாரு. அவருடைய சுவிசேஷ வேலையில ஒவ்வொரு செயலும் அப்படியா தான் இருந்துச்சுன்னு நம்ம பார்க்குறோம். சீஷர்கள் கூட நடக்கிறதுனால அவங்க ஒவ்வொரு நேரம் அவங்களுடைய அது தெரியும். லூக்கா எழுதுறாரு, இது லூக்காவா யோவானா ஒவ்வொன்றா எழுதிட்டு இருந்தா இந்த உலகமே தாங்காது, அவ்வளோ காரியங்கள் ஜீசஸ் இருக்கு அப்படின்னு கூட வேதம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவங்க ஒன்று பார்க்குறாங்க, ஜீசஸோடைய கேரக்டர் இந்த இடத்துல வந்து சற்று வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அப்போது இன்னொரு இடத்துல நம்ம பைபிள் என்ன சொல்றது, துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைத்ததையே தேவன் விரும்புகிறாரு அப்படின்னு மீகா அப்படின்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ நமக்கு தெரியும் ஜீசஸோடைய ஸ்டோரிஸ் நம்ம எடுத்து பார்க்கும்போது ஒருத்தன் வழி யாத்திரை வரும்போது கள்ளர் கையில் அவன் அகப்பட்டான், யாரும் கவனிக்கல. அவனை கடைசியில் ஒரு நபர் வந்து என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து அவனை ரசிக்கிற கதைகள். அடுத்தது வந்து ஒரு எப்படி போட்டுக்காங்கன்னா, கல்லறியப்படேண்டவளை அந்த தருணத்திலிருந்து ஜீசஸ் என்ன பண்ணுறாரு, ஒரு மரண தண்டனை தன்னிடத்தில் புறப்பிடிக்கப்பட்டுச்சு, பாவம் இல்லாதவன் கல்லறிய கடவன். அப்போ அந்த ஸ்திரீ கண்டிப்பாக நான் இப்போ இறந்து போவேன் அப்படின்னு தான் எதிர்பார்த்துருந்தாங்க. அவங்கள்ட்ட வாயிலிருந்து அவர் என்ன பண்ணுறாரு, தப்பிக்கிறாரு. கல்லறையில் இருந்த நபர் அவரை மீட்டெடுக்கிறாரு. அப்புறம் சமாரியா எல்லாரும் வெறுக்கிற ஒரு வஸ்து என்னோட வாழ்க்கையை ஒரு விரக்தியோட போயிட்டுருக்கும்போது இந்த லேடிஸை என்ன பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் நமக்கு இப்படியே சொல்லிட்டு போகலாம். பேதுரு தான் இனி நம்பிக்கை இழந்தவனாக அவன் அழுது புலம்போது ஜீசஸ் அவரை பார்க்குறாரு, சதியை எடுக்கிறாரு. ஒரு செயலும் அப்போ இவங்களெல்லாம் ஒரு நல்ல நபர்கள் இல்லை, ஆனாலும் ஜீசஸ் அந்த இடத்துல இருந்து அவங்க தப்பிக்கிறாரு. இதெல்லாம் சீஷர்கள் பார்த்த சீஷர்கள் இந்த அத்தியினுடைய காரியத்தை வந்து சற்று வியப்போட பார்க்குறாங்க. ஜீசஸ் சற்று வித்தியாசமாக நடந்துக்கிறாரு அப்படின்னு மட்டும் இல்லை, அந்த சாபம் பயங்கரமாக கடினமாக வேற இருக்கு. இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் தனியை வித்தியாகரிக்கப்படவில்லை. அப்போ வேதத்தில் ஒரு வசனம் என்ன ஒரு போட்டிருக்காங்கன்னா, அழிக்கும் செயலும் நியாயத்தீர்ப்பின் குற்றம் சாட்டுதலும் தேவனுக்கு முன்னாடி அது அபூர்வமான கிரியை. ஐசாயா அபூர்வமானன்னா என்ன அர்த்தம்? நான் சொல்லுவேன், இந்த இடத்துல மழை பெய்யாது, அபூர்வமாக தான் மழை பெய்யும். அப்படின்னா மழை பெய்யாத இடங்கள் வந்து எப்பாது. அப்போ ஐசாயா என்ன சொல்றாங்கன்னா, ஐக்கியம் செயலும் நியாயத்தீர்ப்பின் குற்றம் சாட்டுதலும் தேவனுக்கு முன்னாடி அபூர்வமான ஒரு. அப்போ இந்த இடத்துல ஜீசஸ் ஏன் சொன்னார்? அப்போ ஜீசஸ் எருசலேம் சந்திப்பதற்கு முன்னாடி இது எருசலேம் வரும்போது தான் இந்த சம்பவம் நடக்குது. சந்திப்பதற்கு முன்னாடி ஒரு அத்தி மரத்தினுடைய உபமை கூட அவங்ககிட்ட சொல்லியிருந்தார். என்ன உண்மை ஞாபகம் இருக்கா? என்ன உண்மை? திராட்சை தோட்டத்தில் ஒரு எஜமானுக்கு ஒரு அத்தி மரம் இருந்துச்சு. 3 வருஷம் நான் தனியை தேடினேன், தனி இல்லை. அப்போது அந்த எஜமான் என்ன சொல்கிறாரு, வெட்டி போடுன்னா என்ன அர்த்தம்? அவ்வளோதான், ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் அது. மாமா
அப்போ வெட்டி போடுங்க அப்படின்னு சொல்லும்போது தோட்டக்காரனுடைய பரிந்து பேசுதல் இந்த வருஷமும் இருக்கட்டும். அப்போ பாருங்களேன், இந்த வருஷம் இருக்கட்டும், அது கனி கொடுத்தா சரி அப்படின்னு ஒரு கருத்து சொல்றேன். கனி கொடுத்துச்சா இல்லையா அப்படின்னு ஒவ்வொருமே ஜீசஸ் முடிக்கல. அது ஒரு எலன் வைத்து என்ன எழுதியிருக்காங்கன்னா, அது தனிப்பட்ட விதத்தில் உள்ள ஒரு ப்ரிப்பரேஷன். ஆனா ஒரு ஒரு காரியம் உண்மையா ஜீசஸ் சொன்னாங்க, இஸ்ரவேல் ஜனத்தை முழுவதும் ரெப்ரசன்ட் பண்ணி தான் இந்த அத்தி மரத்தை சொல்றாங்க. அப்போ நம்ம இந்த வருஷமும் கனி கொடுக்கிறத நம்ம பார்ப்போம். இல்லைன்னா என்ன, அந்த எஜமான் சொன்ன மாதிரி அது ஆக கடவுது. அப்படிதான் அப்போ இந்த அத்தி இதெல்லாம் வரும்போது ஒரு நம்ம அதை ஒரு ஒற்றுமையை பார்ப்போம். வெட்ட சொன்ன அத்தி மரம், இந்த அத்தி மரத்துல எஜமான் என்ன தேடினாரு? கனியை தேடினாரு, கனி இல்லை. அப்போ அடுத்தது ஜீசஸ் சதிக்க அத்தி மரம் என்ன நடந்துச்சு? அதுல அந்த மரத்துல கனி இல்லை. அது இனி ஒரு காலம் ஒரு இடத்துல இருந்து யாரும் ஓகே. அப்போ இந்த இடத்துல எலன் வைத்துடைய இது நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம். ஜஸ்ட் ஞாபகம் விட்டு ஏன் ஜீசஸ் அந்த இடத்துல ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம 2 பாயிண்ட் கூட முடிச்சோம். மார்க் 11:12 வாசனம். 13. ஓகே, அத்திப்பழத்தினுடைய காலம் இல்லை. அப்போ அந்த கனியை தேடுறது நமக்கு ஒரு சந்தேகம் வருதா? சந்தேகம் வருது. ஆனா மேல ஒரு லைன் என்ன போட்டிருக்காங்கன்னா, அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரம் அவருக்கு பார்க்கும். இப்போ அந்த தோட்டத்துல நிறைய அத்திமர தோட்டம். அத்திமர தோட்டத்துல என்ன ஆகுதுன்னா, ஒரு 1-2 கெஸ்ட் வந்தாங்க, வண்டி பத்தாம போயிடுச்சு, அதனால ஓகே. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இலைகள் இருக்கிறத பார்க்குறாரு ஜீசஸ். அப்போ அந்த தோட்டத்துல நிறைய அத்தி மரம், ஆனா ஒரு மரத்துல மட்டும் என்ன இருக்கு? இலை இருக்கு. அப்போ இந்த அத்தி மரத்தினுடைய கேரக்டர் என்னன்னா, இலை நல்லா வந்ததுக்கு அப்புறம் அதுல ஏதாவது அத்தி பழங்கள் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் எதுதான் வரும்? பழம்தான் வரும். அதுக்கப்புறம் தான் இலை வரும். அப்போ இந்த அத்தி மரம் என்ன பண்ணுது? நல்ல செழிப்பான இலைகளை எல்லாம் விரிச்சு அப்படி நின்றுட்டு இருந்தப்போ ஜீசஸ் என்ன பண்ணாரு? கண்டிப்பா இதுல அத்தி பழம் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட வந்தபோது அது ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. அப்போ அதனால ஜீசஸ் என்ன பண்றாரு? ஏமாற்றம் அடைஞ்சு இந்த அத்தி மரத்தை சபிக்கிறாரு. அப்போ பாருங்களேன், இந்த இடத்துல நான் பார்க்கும்போது அந்த வெட்டி போடு அப்படின்னு சொன்ன அந்த அத்தி மரம், இந்த இடத்துல ஜீசஸ் உபமையை எப்படி சொல்றாருன்னா, இது ஒவ்வொரு வருஷமும் நான் இந்த அத்தி மரத்துல அத்தி பழத்தை தேடுறேன், அது அத்தி பழம் இல்லை. அடுத்த பாயிண்ட் என்ன சொன்னாரு? இது நிலத்தை ஏன் கெடுத்து போடுது? வெட்டி போடுங்க அப்படின்னு சொன்ன. இந்த இடத்துல அது இலைகள் இலைகள் இருக்கு, அத்தி பழம் இல்லை. அப்போ
அது ஒரு வஞ்சகமான ஒரு தோட்டம். என்கிட்ட பழம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்டுற மாதிரி அதை இலைய என்ன பண்ணுது இருக்கு. அப்போ ஒரு வஞ்சகமான தோட்டம். அடுத்த இதே நம்ம ஜஸ்ட் ஒரு ஆதியில நமக்கு ஒரு கருத்து நமக்கு ஆதாம் ஏவாளுக்கு கடவுள் ஒரு ஒளியின் ஆடை கொடுத்திருந்தாரு. ஒளியின் ஆடையை அவங்கள விட்டு போனப்ப அவங்க என்ன பண்ணாங்க? எந்த இலைய? அத்தி இலைய எடுத்து தங்களுடைய உடம்ப மறைச்சுக்கிட்டாங்க. அப்போ இத என்ன சொல்லப்படுதுன்னா, ஒளியின் ஆடை தேவனுடைய நீதி, அவங்க எடுத்துக்கொண்ட அத்தியின் ஆடை அப்ப என்னவா இருக்கும்? மனித நீதி. அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? சுய நீதி. அப்போ இதுதான் அங்க ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ இந்த ஆதாம் ஏவாள் செஞ்ச அதே காரியத்தை இந்த அத்தி மரம் என்ன பண்ணுது? எனக்கு கனி இருக்கு அப்படின்னு என்ன பண்ணுது? வெளி தோட்டத்துல அது காட்டுது சுய நீதி. திராட்சை தோட்டத்தில் நட்டிருந்த அந்த அத்தி மரம் என்ன பண்ணுது? அதுவும் பயங்கரமா வளர்ந்து நின்றுட்டு, ஆனா அதுலயும் கனி இல்லை. சரி, ஜீசஸ் இந்த மரத்தை உன்னிடத்தில் ஒருவனும் ஒரு காலம் கனியை புசிக்க மாட்டான்னு தபிச்சு போட்டானா, ஜீசஸ் இந்த அத்தி தபிக்கிறாரா? இல்ல அதுக்கு பின்னாடி ஜீசஸனுடைய திங்கிங் என்ன? இஸ்ரவேல் ஜனம் என்ன, திராட்சை தோட்டத்தில் நட்டிருந்த ஒரு அத்தி மரம் அப்படின்னு சொல்லிட்டு கதை ஜீசஸ் சொல்லும் போது ஜீசஸ் தெளிவா சொல்லிடுறாரு, அந்த அத்தி மரம் யார் தான்? எல்லாம் இஸ்ரவேல் வம்சத்தார் தான். அப்போ இந்த இலைகள் உள்ள அத்தி மரம் என்ன பண்ணிச்சு? எனக்கு கனி உண்டு என்று ஒரு பொய் தோட்டத்தை பார்த்து. அப்போ இதுல இனி எலன் வைத்து இனி ஒரு காரியம் எழுதியிருக்காங்க. அந்த தோட்டத்துல அநேக இலைகள் இல்லாத அத்தி மரம் இருந்துச்சு. அவைகள் புறஜாதியார குறிக்குது. அவைகள் ஒருபோதும் எங்கள்கிட்ட கனி உண்டுன்னு அவங்க என்ன பண்ணல, காட்டுல. இந்த ஒரு அத்தி மரம் என்ன பண்ணுச்சு? இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்குது. என்கிட்ட இலை உண்டு, அதாவது என்கிட்ட கனி உண்டு அப்படின்னு அதுவே ஒரு சுய நீதிய எடுத்துட்டு. அப்போ தேவன் ஜீசஸ் என்ன சொன்னாரு? இது முதல் ஒரு காலம் ஒருவனும் ஒன்னிடத்து தலைமைக்கு கீழே என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஜீசஸ் அதுக்கப்புறம் ஒரு சில பார்த்து அழும்போது அதுல என்ன எழுதியிருக்காங்கன்னா, நான் சொந்தத்துல நான் வந்தேன், இந்த சொந்தத்தை ரட்சிப்புக்கு ஏற்றி கொண்டு போறதுக்கு நான் வந்தேன், ஆனா அவருடைய பலன் வீணாயிட்டு. அவருடைய பலன் இது கிரேட் கான்ட்ரவர்சியில ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன எழுதியிருக்குன்னா, இஸ்ரவேல் செஞ்ச பெரிய பாவம் என்னன்னா, அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட மேசியாவை அவங்க புறக்கணிச்சது. அவங்க இவ்வளவு நாளும் செஞ்ச பாவத்துல மிகப்பெரிய பாவம் என்ன? அவங்களுக்காக ஒரே நம்பிக்கையா இருந்த ஜீசஸ அவங்க புறக்கணிச்சுதான் அவங்க. அப்போ இந்த இடத்துல கடைசியா ஒரு அந்த அத்தி மரத்திற்கு அறிவித்த தண்டனையில் இருந்து அறிவித்த பாடம், தன்னை தேவனுக்கு சேவை செய்பவன் என்று கூறிக்கொண்டிருந்து, இது நமக்குள்ள பாடம். கடைசியா இது நம்ம கவனிப்போம். அந்த அத்தி மரத்திற்கு அறிவித்த தண்டனையிலிருந்து அறிவித்த நமக்குள்ள பாடம் என்னன்னா, தன்னை தேவனுக்கு சேவை செய்பவன் என்று கூறிக்கொண்டிருந்து ஆனால் அவருடைய மகிமைக்கென்று கனி கொடுக்காமல் இருப்பவனை விட வெளிப்படையான பாவி குறைவான குற்றமுடையவனாக இருக்கிறான் என்று ஒரு அறிவு. வெளிப்படையான பாவிகள் எத்தனை பேர் உண்டு? விசாரம் செய்யறாங்க, சிகரெட்டு, பாக்கு, அது இது என்ன ஏதோ செய்யறாங்க. ஆனா அவனுக்கு கொடுக்குற தண்டனையை விட நமக்கு அதிகமா கிடைக்கும். என்னன்னா, அவன் எனக்கு கனி உண்டு, அப்படி உண்டு, அப்படியான அவன் ஒருபோது அவன் சொன்னது. நம்ம தான் கனி இல்லாம இலையை விரிச்சு வச்சுட்டு ஜீசஸை ஏமாத்துற மாதிரி அநேகரை நம்ம ஏமாத்தப்படுறோம். அப்போ தேவன் அழுகிறாரு, என்னுடைய
நான் அந்த பூமிக்கு அந்த அந்த நோக்கத்தை இஸ்ரவேல் ஜனம் வீணாக்கி போயிடுச்சு. அப்போ அதுல இருந்து ஒரு சிலர் மட்டும்தான் என்ன பண்ணாங்க, ஜீசஸை புரிஞ்சு கொண்டு அரிமத்திய ஜோசப்பு நிக்கதோமு அது போல சீஷர்கள் விரல்ல எண்ணக்கூடிய நபர்கள் தான் அந்த காரியத்தை ஜீசஸ் வந்து கற்றுக்கொண்டாங்களே தவிர ஜீசஸ் வந்த காரியத்தை இஸ்ரவேல் முற்றிலுமாக அவங்க புறக்கணிச்சாங்க. அதனால அவர் கதறி அழுதார். ஏன்னா பரலோகம் அனுப்பப்பட்ட இந்த விசேஷமான ஈவை தள்ளுகிறது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு காரியம். அதில் நமக்கு என்ன பாடம்? நமக்கும் ஒரு எச்சரிப்பு அதில் கடவுள் கொடுக்குறாரு. தனி இல்லாமல் இருந்து இலையை விரித்து வைத்து ஏன் நம்ம ஏமாற்றணும்? சேர்ந்தாமல் இன்னும் அசுரம். இதுவும் ரத்த சாட்சிகள் கொடுத்த செய்தியை ஜெர்மானிக்கு அவர்களுக்கு ஹாப்பி சபத். இன்னைக்கும் ரத்த சாட்சிகளில் வந்து என் வயசு எனக்கு கீழே எனக்கு மேலே உள்ளவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபர் தான் நான் பற்றி வேணும்னு எடுக்க போகிறேன். எப்படி அவருடைய எல்லாருக்கும் தெரியும், இந்தியா தேசத்துல வந்து அவர் வந்து ரத்த சாட்சியா மறிச்சது. ஆஸ்திரேலியாவில் வந்து குயின்ஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல வந்து 1941 ஆண்டுல வந்து கிரெகாம் ஸ்டூவர்ட் ஸ்டெயின்ஸ் ஞாபகம் இருக்குதுங்களா? கிரெகாம் ஸ்டூவர்ட் ஸ்டெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து ஆஸ்திரேலியால பிறக்கிறாரு 1941 ஆண்டு. ஸோ இவர் வந்து சின்ன வயசு, உங்க அம்மா பேர் வந்து எலிசபெத், அப்பா பேர் வந்து வில்லியம்ஸ் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு கிறிஸ்தவ தம்பதிகளுக்கு மகனாக பிறந்து அந்த கிறிஸ்தவ பயபக்தியில ஆண்டவருடைய காரியத்துல வளர்க்கப்பட்ட ஒழுக்கமா அப்படி வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளை தான் இவரு. இவர் வந்து 14 வயசுல இப்படி நம்ம சர்ச்சு மாதிரி அவங்க இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து வெளி இடத்துல மிஷனரி வேலை பார்த்த அப்படி நபர்கள் வந்து அவங்க செஞ்ச ஊழியத்துல அவங்க கண்ட ஒவ்வொரு காரியங்களை ஷேர் பண்றது வழக்கம். அப்படி ஒரு சர்ச்ல வந்து இந்தியா தேசத்துல இருந்து ஒரு மிஷனரி போய் இங்க உள்ள நிலைமைய ஆஸ்திரேலியா சர்ச்ல போய் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்திய மக்கள் படுகிற பாடு, அவங்களுடைய கஷ்டமான சூழலை எல்லாம் சொல்லும் போது இந்த கிரெகாம் ஸ்டெயின்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு இந்திய மக்கள் மேல ஒரு பயங்கர ஒரு பாரப்பட்டு அவர் வந்து தன்னை ஒப்பு கொடுக்கிறாரு. ஃபியூச்சர்ல வந்து நான் கண்டிப்பா இந்தியா தேசத்துல போய் அங்க போய் நான் ஆண்டோடைய வேலையை செய்வேன் அப்படிங்கிற ஒரு காரியத்தை ஆண்டோருக்கு முன்னாடி ஒப்பு கொடுத்துட்டு போகிறாரு. அப்புறம் அப்படி வளர்றாரு. 25 வயசு அவருக்கு ஆகுது. 25 வயசுல வந்து அவர் வந்து அவருடைய பட்டப்படிப்பு புள்ளிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சு அதுல நல்ல மார்க்கெல்லாம் எடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டு எங்க வர்றாரு? இந்தியா தேசத்துக்கு அவரு வர்றாரு. இந்தியா தேசத்துக்கு எந்த இடத்துக்கு வர்றாருன்னா ஒரிசா மாநிலத்துக்கு வர்றாரு. ஏன் ஒரிசா மாநிலத்துல வந்து மயூர்பஞ்ச் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து செலக்ட் பண்றாரு. ஏன் அப்படின்னாக்கா அங்கதான் நிறைய தொழுநோயாளிகள், குஷ்டரோகிகள் மக்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆதிவாசி பிள்ளைங்க, ஆதிவாசி மக்கள்னா யாரு? ஊருக்கு சம்பந்தம் எப்படி சொல்ல, எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாம, கல்வி அறிவு இல்லாம ஒரு பாமர மக்கள், ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கிற மக்கள் தான். எதுவுமே உங்களுக்கு தெரியாது, ஒரு நல்ல ட்ரெஸ் உடுக்க தெரியாது, படிப்பு என்னன்னு தெரியாது, ஒரு மருத்துவ வசதிக்கு போக மாட்டாங்க. அங்க உள்ள ஒரு வைத்தியர்கள்ட்ட போய் இப்படி ஒரு சின்ன ஒரு வட்டத்தை போட்டு அதுல அவங்களுடைய காலத்தை கடந்துக்கு போறவங்க தான். இப்படி அதுலயும் அவர் வந்து அந்த லெப்ரசி, அந்த குஷ்டரோகிகள் மக்கள், தொழு நோயாளிகள் மக்கள் மத்தியில அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரு 25வது வயசுல. 1964, 65 இந்த வருடத்துல அவர் அங்க வராரு. வந்து ஒரு ஏன்னா எப்படி சொல்றேன், ஒரு படிப்பு அறிவுள்ள பிள்ளைங்களே ஒரு குஷ்ட ரோகிகளை பார்த்தாலே வெளியே துரத்தி விடுற அந்த ஒரு சூழ்நிலை. அவங்க வந்து குடும்பத்திலிருந்து, உறவினரிலிருந்து, கிராமத்திலிருந்து ரொம்ப ஒரு ஒதுக்கி வைக்கப்பட்ட இந்த பிள்ளைங்கள்ட்ட அவர் வந்து அந்த பிள்ளைங்களுடைய காயங்களை தொடச்சி கட்டி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி
அவங்களுக்கு தேவையான அந்த உதவிகளை செய்து இப்படி அதே நேரத்துல ஆண்டவருடைய அன்பையும் அவரு சொல்லி அவருடைய வேலையை ஸ்டார்ட் பண்றாரு. ஒரு 1966 65 உள்ள போறாரு. 66 67 எல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு. கட்டி அதை இந்தியா கவர்மெண்ட்ல பதிவு பண்ணி அந்த தொழுநோயாளர்கள் மக்கள்லாம் பிடிச்சு கூட்டிட்டு வந்து அந்த இடத்துல வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 70 அப்படிங்கிற 70ஆம் வருஷத்துலலாம் நிறைய மக்கள் 90 150 மக்கள்லாம் பெரிய அந்த ஆஸ்பத்திரி வந்து பெரிய விரிவாக்கம் பண்ணி பெரிய பில்டிங்கா கட்டி அங்குள்ள பிள்ளைகள்லாம் கூட்டு வந்து அவரு கூட்டுட்டு இருக்கிறாரு. அப்புறம் மற்ற டைம்ல போய் அந்த ஆதிவாசி மக்கள் மத்தியில போயிட்டு அவங்களுக்கு தேவையான சுகாதாரம் எப்படி சுத்தமா இருக்கணும், அப்புறம் அந்த கல்வி அறிவு, அப்புறம் ஆண்டவருடைய பத்தி அன்பு எல்லாத்தையும் அவரு சொல்லி சொல்லி அந்த மக்களை கிட்ட மாத்திக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு கடவுள் நல்ல அந்த அந்த பிள்ளைங்கிட்ட ஈஸியா பழகுறதுக்கு அந்த ஒரியா லாங்குவேஜ், அப்புறம் சந்தாலி, கோ அப்படின்னு ஒரு 3 லாங்குவேஜ் வந்து சரளமா பேசுவதற்கு கடவுள் ஒரு ஞானத்தையும் கொடுக்குறாங்க. ஏன்னா அப்படி பேசினாதான் அவங்கள போய் நம்ம போய் ரீச் பண்ண முடியும், எல்லாத்தையும் பேச முடியும். அவரு அதை நல்லா கத்துக்கிட்டே அப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த காலகட்டத்துல 1980ஆம் வருஷத்துல வந்து ஆஸ்திரேலியா வந்து ஆபரேஷன் மொபிலைசேஷன் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தின் மூலமா கிளாடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி அவங்க வந்து அவங்களும் இந்தியா தேசத்துல வராங்க. இந்தியா தேசத்துல ஏன் வராங்கன்னா அவங்க வந்து வாலிபர்கள் மத்தியில ஊழியம் செய்வதற்காக அவங்க வர்றாங்க. அவங்க வந்து இங்க வந்து எல்லா இடத்துலயும் இந்தியா தேசத்துல செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரிசாக்கு போகிற சந்தர்ப்பம் அவங்களுக்கு கிடைக்கும் போது அவங்க ஒரிசாக்கு போகும்போது இங்க ஆல்ரெடி ஸ்டெயின்ஸ் வந்து இங்க ஊழியம் பண்ணிட்டு இருக்கிற இடத்துக்கு அவங்களும் வர்றாங்க. வந்து அவரு பண்ற ஒவ்வொரு ஊழியத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஒரு எப்படி ஒரு ஈர்ப்பு வந்துட்டு இங்கேயே நம்ம ஊழியம் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி அவங்களும் ஒரு நர்ஸா தான் படிச்சிருக்கிறாங்களாம், அவங்களும் ஆஸ்திரேலியா தான் வந்திருக்கிறாங்க. அப்ப நம்மளுடைய பங்கு வந்து இந்த மக்களுக்கு ரொம்ப தேவைப்படுது அப்படிங்கறதுனால அவங்க வந்து ஸ்டெயின்ஸோட இணைஞ்சு இந்த ஒரு ஊழியத்தையும் பண்றாங்க. அப்புறம் அவங்க 1983ஆவது வருஷத்துல கடவுளுடைய ஒரு திட்டத்தின்படியும் அவங்க 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிடுறாங்க. மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஸ்டெயின்ஸ் அங்க இருக்கிறாங்க, கிளாடிஸ் 2 பேருமே கணவன் மனைவியுமா இருந்து அந்த இடத்துல ஊழியத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க மனைவி வந்து அந்த உள்ள பெண்கள் கிட்ட போய் அவங்களுக்கு எப்படி சுத்தமா இருக்கணும், ஹைஜீன் நிறைய, ஏன்னா ரொம்ப மோசமான ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப எப்படி நடந்துக்குன்னே தெரியாது. சில அந்த லேடிஸ் எல்லாம் அந்த வயசு பிள்ளைங்களை அவங்களுக்கு எப்படி நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படிங்கிற நிறைய காரியங்கள், அப்புறம் ஒரு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு என்னென்ன பண்ணணும், சுய தொழில், நிறைய தையல் தைக்கிறது, அப்புறம் கை தொழில், கூடைகள் பண்றது, இப்படிப்பட்டதான அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தொழில் முடியுமோ அதை பத்தின ஒரு அறிவை கொடுத்து அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு அந்த அம்மாவும் இணைஞ்சு அங்க ஊழியம் பண்றாங்க. இவங்களும் ஸ்டெயின்ஸும் எல்லாருமே சேர்ந்து இவருக்கு நிறைய புக்கெல்லாம் எழுதுறாரு, அந்த மொழியில எழுதுறாரு, ஒரிசா லாங்குவேஜ்லயும் அந்த சந்தாலி அப்படிங்கிற அந்த ஆதிவாசி மக்கள் புரியுற அந்த லாங்குவேஜ்லயும் ஆண்டவருடைய அன்பை பத்தின புக்கெல்லாம் எழுதி கொடுத்து பேசுறாரு. அப்புறம் நிறைய திருச்சபைகளை வந்து உருவாக்குறாரு. அப்படி ஆண்டவர் சொல்ல சொல்ல அந்த மக்களுக்கு இயேசு மேல ஒரு அன்பு வருது. அப்புறம் அங்கங்க அவரு திருச்சபைகளை கட்டுறாரு, சபைகளை நிறுவுறாரு. இப்படியா இருக்கும்போது அங்குள்ள இந்து மத மக்களுக்கு எல்லாம் பயங்கர கோவம் வருது. இப்படி வந்து மத மாற்றம் பண்ணிட்டு இருக்கிறானே அப்படிங்கிற பேர்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல அவங்களுக்கு கோபம் வந்து அவரு மேல வழக்குகள்லாம் போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி கேஸ்லாம் நடக்கும்போது அந்த கேஸ்ல எல்லாம் அவர் ஜெயிச்சு வெளியே வந்திருக்காரு. ஆனாலும் அந்த அவருக்கு ஒரு பயங்கர எதிரி வந்து உருவாகிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ இப்படி காலகட்டத்துல வந்து அவர் வந்து என்ன பண்றாரு, சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு ஒவ்வொரு கிராமமா அந்த ஏரியால உள்ள நிறைய கிராமத்துல போயிட்டு ஒரு சைக்கிள் தான் ஓட்டுவாராம். சைக்கிள் ஓட்டி ஒரு தொப்பி போட்டு எல்லா இடத்துலயும் போய் அந்த அவேர்னஸ் படிப்பை குறிச்சு, ஆண்டரை குறிச்சு எல்லாம் இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாராம். இப்படி இருக்கும்போது 1999 இந்த காலகட்டத்துல என்ன பண்றாரு, ஒரிசால இருந்து அதனுடைய தலைநகராகிய புவனேஸ்வர்ல இருந்து இப்ப எங்க வராருன்னா மனோகர்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து 250 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு இடத்துக்கு வந்து வராரு. ஏன் வராருன்னா வருஷம் அந்த ஆதிவாசி மக்களுடைய அந்த கிறிஸ்டியன் ஆதிவாசி மக்களுடைய குடும்ப ஆசீர்வாத முகாம் சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு டைம் அங்க வந்து அந்த மனோகர்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து கூடுவாங்களாம். ஸோ இவர் ஒரு அரேஞ்ச் பண்ணிட்டு இவருக்கு ஒரு 3 பிள்ளைங்க பிறந்துட்டாங்க. பிள்ளை பேரு
எஸ்தர், செகண்ட் பிலிப்பு, தேர்ட் வந்து திமோத்தேய் அப்படிங்கிற ஒரு 3 பிள்ளைங்க. இப்போ வந்து இந்த 2 பிலிப்பு திமோத்தேய் அப்படிங்கிற ஒரு பிலிப்பு வந்து 10 வயசு, திமோத்தேய் வந்து 6 வயசு. இந்த 2 பிள்ளைங்களும் ஊட்டியில வந்து கான்வென்ட் ஸ்கூலு அங்க படிச்சுட்டு இருக்குதுங்க. அது வந்து அந்த டைம்ல லீவு அப்படிங்கறதுனால பிள்ளைங்களும் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு மனைவியும் அந்த மகளையும் அங்க இருக்கிற அந்த மயூராபஞ்ச் அப்படிங்கிற அந்த ஹாஸ்பிட்டலை விட்டுட்டு இவரு அந்த பிலிப்புங்கிற 10 வயசு பையனையும் 6 வயசு திமோத்தியும் கூட்டிட்டு வந்து இங்க அந்த குடும்ப ஆசிர்வாத முகாமுக்காக அந்த ஒரு கார்ல வந்து அவங்க டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி வந்துட்டு இருக்கும்போது சுமார் 250 கிலோமீட்டர் தூரமா இவங்க வர்றதுல இருந்து அங்க. அப்போ டிராவலுடைய அந்த ஒரு டயர்னஸ், பயங்கர குளிர். அப்ப குளிர்ல அவங்க வந்து ஒரு இடத்துல அந்த மனோகர்பூர் அப்படிங்கிற பக்கத்துல வந்துட்டு இருக்கும்போது ரொம்ப டயர்ட் ஆனதுனால நைட்டும் ஆயிடுச்சு, இனிமே போக வேண்டாம், நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம்னு சொல்லிட்டு வண்டியை பூட்டிட்டு வண்டியை எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வண்டிக்குள்ளே என்ன பண்றாங்க, அன்னைக்கு நைட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டு தூங்கிட்டாங்க. இதை வந்து கேள்விப்பட்ட பக்கத்துல ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய அந்த இந்திய எதிர்ப்பு சங்கங்கள் மதவாதிகள் இருக்கு, இவங்க கேள்விப்பட்டு சுமார் 50க்கு மேற்பட்டவங்க ஓடி வந்து அவங்க கையில கூர்மையான ஆயுதங்கள், கோடாரி, அந்த மக்கள் என்ன வச்சிருப்பாங்க அந்த வெப்பன்ஸ் கருவிகளை கொண்டுட்டு வந்து இவரை வந்து தாக்கி அடிச்சு நொறுக்குறாங்க. நொறுக்கி தீயையும் வச்சு விட்டுட்டாங்க காருக்குள்ள. 10 வயசு பையன், 6 வயசு குழந்தை. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை இவங்க வந்து அந்த குழந்தைங்களோட வெளியே வர்றதுக்கு எவ்வளவு ட்ரை பண்றாரு. பட் இந்த மக்கள் விடாம பிடிச்சு வச்சுட்டு ஒழிச்சு விட்டுட்டாங்க, உயிரோட எரிஞ்சுட்டாங்க. இது வந்து மறுநாள் வந்து அந்த அம்மாக்கு கிடைக்குது. அவங்க வராங்க, அந்த குழந்தைய வந்து பாக்குறோம். குழந்தை அந்த பெண் குழந்தை கூட்டிட்டு இங்க வந்து பார்க்கும்போது தன்னுடைய பிள்ளைகளும் தன்னுடைய கணவரும் அப்படியே கட்டையமா இருக்கிறத பார்த்து அப்படியே அவங்க என்ன ரொம்ப இதாயிருந்தாங்க. இப்படி அப்புறம் மறுபடியும் போய் அவங்களுக்கு வந்து அடக்காராக இருக்குது. அந்த ஆதிவாசி பிள்ளைங்க அவங்க ஒரு 1000 மக்கள் சேர்ந்து அவங்களே போய் அந்த இடத்துல போய் அடக்காராக நடத்தி முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்படியா ஊழியத்தை பண்றாங்க பச்சை மண்ணுங்க. அதுங்களுக்கு என்ன தெரியும், அந்த இடத்துல வந்து கொளுத்தும் போது அந்த தகப்ப அந்த பிள்ளைகளை என்ன பண்ணிருப்பாரு, அந்த பிள்ளைங்க கதறி எங்கிருந்தோ வந்து ஆண்டவருக்காக இவ்வளவு தூரம் தன்னுடைய உயிரையும் மாற்றிக்கிட்டு போயிருக்கிறாங்க. ஆனா அந்த டைம்ல வந்து இது ஒரு பெரிய ரொம்ப ஒரு எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதர் கண்ட்ரில இருந்து இப்படி இந்தியா தேசத்துல ஒரு ஆண்டவரை அறிவிக்க ஒரு போன, ஏன்னா மதத்தை மாற்றுறாங்க, இந்துல இருந்து கடவுள் பேரை சொல்லி மாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு இது வந்து அப்படியே சொல்லி இது வந்து பெருசா வரலையாம். பத்திரிகைகள் அந்த அளவுக்கு செத்து போயிட்டாங்க அப்படின்னு தான் வந்துச்சான் தவிர்த்து அது பெருசா வரலையாம். கொஞ்ச காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த அம்மா கிட்ட போயிட்டு கிளாடிஸ்ட போயிட்டு கேக்குறாங்க. ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க வந்து இந்த ஒரு சம்பவத்தை செஞ்சவங்களை வந்து நான் மன்னிக்கிறேன், ஏன்னா என் கடவுள் வந்து ஒரு மன்னிக்கிற கடவுள், அவங்கள வந்து நான் மன்னிக்கிறேன், அவங்களுக்கு எந்த ஒரு தண்டனை நான் வாங்கி கொடுக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய அன்பை வந்து சொல்லும்போதுதான் அது பயங்கரமா இஷ்யூ ஆச்சு. நிறைய பத்திரிகையில வந்து இப்படி கிறிஸ்தவ பிள்ளைங்க ஒரு மன்னிக்கிற குணம், தன்னுடைய புருஷனையும் குழந்தையும் எரிக்க கொடுத்து சாக கொடுத்தாலும் அந்த அவங்க வந்து நான் அவங்கள மன்னிக்கிறேன், அவங்க மேல எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப இஷ்யூ ஆகி நிறைய பேருக்கு வந்து ஆண்டோடைய அன்பு வந்து புரிய ஆரம்பிச்சுட்டான். அப்புறம் 2005 வந்து இவரு பண்ணின அந்த சேவைக்காக பத்மபூஷன் விருது, அப்புறம் 2006 வந்து ஏன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னுக்குட்டி வந்து இந்த லெப்ரஸ் தொழுநோயாளினாலே யாருன்னா அன்னை தெரசா தான், அவங்க தான் போய் அவங்க பிள்ளைங்க இந்த மக்கள் மத்தியில ஊழியம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இப்ப இவரு தான் போயிருக்கிறாப்ல நம்ம ஸ்டெயின்ஸ், அப்புறம் அவங்க மனைவி. அதனால அந்த அன்னை தெரசா விருதும் 2006 அவங்களுக்கு கொடுத்து கௌரவப்படுத்தினாங்களாம். அப்புறம் இவங்க கொஞ்ச நாள் இங்க இருந்து ஊழியம் பண்ணிட்டு அவங்க மறுபடியும் ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டாங்க. இந்திய நாளுக்குள்ளயும் அந்த ஒன்ஷால வந்து நம்ம ஸ்டெயின்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா தென்னிந்திய அப்போஸ்தலன் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இந்தியா தேசத்துல வந்து தமிழகத்துக்கு அடுத்தபடியா நிறைய மிஷனரிமார்கள் வந்து கிளம்புறதுன்னா ஒரிசாங்கிற இடத்துல இருந்துதான் நிறைய பேர் கிளம்பி வராங்களாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு கோதுமை மணியாக ஸ்டெயின்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து விதைக்கப்பட்டிருக்கிறாரு. 59வது வயசுல வந்து அவரு 34 வருடங்கள் வந்து இந்தியா தேசத்துல வந்து ஊழியம் பண்ணி 59வது வயசுல இருந்து ஒரு ரத்த சாட்சியாக
நம்முடைய இந்தியா தேசத்துல வந்து மரிச்சு போயிருக்கிறாரு. நம்ம என்ன பண்றோம், நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்யறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம யோசித்து பார்ப்போம். ஒரு ஒரு சாதாரண நான் அன்னைக்கு ஒரு பஸ்ல போறேன், ஒரு மீன் வித்தவங்க தான் பக்கத்துல உட்காந்துருக்காங்க சீட்ல. அவ்வளோ ஒரு ஸ்மெல், ஒரு மாதிரி கவுச்ச வாடை. நான் அப்பதான் இந்த இதெல்லாம் பார்த்து படிச்சிருக்கிறேன். எப்படி ஒரு அந்த கைக்கெல்லாம் அந்த வேதனை தண்ணி வடிஞ்சுக்கிட்டு, அப்போ அதுலலாம் ஒரு எவ்வளோ அழகா வந்து இப்படியெல்லாம் ஊழியம் பண்ணி அவங்கள தொடச்சு அவங்கள அணைச்சு அவங்களுக்கு எப்படிலாம் செஞ்சிருக்கிறாங்க. நம்மளுக்கு இந்த ஒரு ஸ்மெல்லையே நம்மளால தாங்க முடியாம முகத்தை சுளிக்கிறோமே அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே ஆண்டவருடைய அன்பு எவ்வளவுக்குள்ளாக அவங்க கிட்ட இருந்தா இந்த மாதிரி இடத்துல இறங்கி போய் ஊழியம் செய்வாங்க. நம்மளையும் நம்ம யோசித்து பார்த்தோம், நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்யறோம் அப்படிங்கிறதையும் நம்ம யோசித்து ஆண்டவர் நாம் மகிமைக்காக ஏதாவது நம்ம செய்வோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இரத்த சாட்சிகள் குறித்து செய்தி எடுத்து செவ்வாய்க்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது மொழிநாள் பள்ளி பாடத்தை வயசு கண்கள் எழுதி